உங்கள் குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் ஃபுட்வேர் இந்த கிராக்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்குறீங்களா? பெரிய பசங்களாக இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த குழந்தை 3 இயர்ஸில் லைட்டாக காலில் வந்து ஒரு மாதிரி சின்ன இச்சிங் மாதிரி வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி வந்திருக்கு. டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, ஸ்டீராய்ட் கிரீம் போட்டிருக்காங்க, பட் சரியாகவே இல்லை. பட் ஸ்லோலி இது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சிவியராக இருக்குன்னு. இதுக்கு ஸ்டீராய்ட் தான் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக இது வந்து எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜி கண்டிஷன்ஸ் மாதிரி. அதுக்கு ஸ்டீராய்ட் போட்டு சரியாகலை. சரி, ஓகே, லெட் அஸ் ஷிஃப்ட் டு சித்தா ஆயுர்வேதா அப்படின்னு போயிருக்காங்க. அதுலேயுமே இவங்களுக்கு சரியாகலை. ஸ்லோவாக அந்த குழந்தையால் நிற்க முடியாத அளவுக்கு, நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஸ்டீராய்டு திரும்பியும் அலோபதிக்கே வந்து ஸ்டீராய்டு போட்டு கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யாரும் சஜஸ்ட் பண்ணி சிஎம்சியில் இருக்கிற பீடியாட்ரிக் டெர்மட்டாலஜி போய் சஜஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே போய் பார்த்தப்ப தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த குழந்தைக்கு வந்திருக்கிறது நாட் ஓன்லி அதாவது சோரியாசிஸும் இல்லை, எக்ஸிமாவும் இல்லை. இது நடுவில் சோரியாசிஸ்ன்னு வேற டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ஸ்டீராய்டுமே போட்டிருக்காங்க. பட் அது இல்லை, இது வந்து ஃபுட்வேர் ரிலேட்டட் அலர்ஜி அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இந்த அம்மா அப்பாக்கே புரிஞ்சிருக்கு, எஸ் வி டிட் சம்திங் ராங். ஏன்னா அந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த கிராக்ஸ் தானே, யாரை பார்த்தாலும் இந்த கிராக்ஸ், இந்த பிளாஸ்டிக் ஃபுட்வேர் தான் இல்லையா? ஸோ இதனால தான் இந்த குழந்தை நடந்ததுலேருந்தே அவங்க வந்து பிளாஸ்டிக் ஃபுட்வேர் தான் கொடுத்துருக்காங்க, இந்த கிராக்ஸ் மாதிரி. ஸோ அதை போட்டுகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் கூட இதை போடாமல் இருந்ததே இல்லை. அதோட அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் ஸ்டிமுலேஷன் ஆகி இவங்களுக்கு இவ்வளோ சிவியர் ஆயிருக்கு. ஸ்லோவாக இந்த குழந்தை நிறுத்தினோடனே லுக் அட் த ஃபீட், எவ்வளோ அழகாக சரியாக இருக்குது பாருங்கள். ஸ்லோவாக ரிலீவ் ஆயிருக்காங்க அந்த கண்டிஷன்லேருந்து. தேங்க்ஸ் டு த மாம் இதை ஷேர் பண்ணதுக்கு. தயவு செஞ்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் ஃபுட்வேர் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போட்டுட்ருக்கவங்க எல்லாருக்கும் இதை அனுப்பிவிடுங்க. நம்ம பார்க்குற எல்லாருமே, பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும், இந்த பிளாஸ்டிக் இதை எப்படி செய்கிறாங்கிற வீடியோவும் நான் நெக்ஸ்ட் போடுறேன். பட் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே டீக்ரேடட் பிளாஸ்டிக்லேருந்து பண்ணுறது. இட் இஸ் நாட் குட். நம்ம பாதங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏரியா. நம்ம கல்லுப்பு போட்டு காலை சுடுதண்ணிலாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க, இஃப் யூர் நாட் வெல் ஓகே அப்படின்னா. அந்த அளவுக்கு அந்த நர்வ் எண்டிங்ஸ் நிறைய இருக்கிற இடம். அதில் போயிட்டு நீங்கள் இப்படி ஒரு ஹை பிளாஸ்டிக்ஸை ரெகுலராக டெய்லியுமே யூஸ் பண்ணும்போது இட் இஸ் நாட் குட். ஸோ நீங்கள் எல்லா வீட்லேயும் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஃபுட்வேர் இருக்கும். இதை தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு போய் சேரணும். எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க பார்க்கணும் இந்த பிளாஸ்டிக் ஃபுட்வேரை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்.